மகாநதி சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜயும் காவேரியும் தான் குழந்தை அம்மாவோட சந்தோஷமா இருக்கிறத பார்க்கறதுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்களோ அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே காவேரி தான் குழந்தை தான் அம்மோன்னு தெரியாமலேவும் அந்த குழந்தை மேலே அவ்வளவு எக்கச்சக்கமான பாசத்தை காட்டுறாங்க. ஆனால் அம்மு மேலே இருக்கிற பாசம் இன்னும் விஜய் மேலே காவேரிக்கு வரமாட்டேங்குது. காவேரிக்கு அம்முவை ஞாபகம் இல்லாட்டியும் அவங்க மேலே பாசமாக இருக்காங்க. ஆனால் விஜய் ஏற்கனவே தெரிஞ்சும் பழகியும் ஆனால் அவங்களுக்கு ஏன் பழசெல்லாம் ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இந்த நேரத்தில் காவேரி விஜய் கிட்ட இங்கே பாருங்க, நாளைக்கு மதர்ஸ் டே ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக அம்மு கலந்துக்கணும், அம்மாவை கூட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க. ஆனால் விஜய் இல்லை அங்கன்னா என் பொண்ணு வரமாட்டா, அப்படி வந்தா அவள் ரொம்ப வருத்தப்படுவா, அதெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் அவளுக்கு காய்ச்சல் ஏதாவது வந்துருச்சுன்னா இல்லைங்க அவள் கஷ்டப்படுறதை என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. காவேரி இருந்துட்டு அவள் கஷ்டம்லாம் படமாட்டா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அம்மாவை அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கிட்ட காவேரி சொன்னதும் இவன் என்ன இப்படி சொல்லிட்டு போகிறான்னு இங்கே விஜய்க்கு ஒரே குழப்பமாக தான் இருக்குது. உடனேவும் சரி அவள் தான் அவ்வளோ தூரம் சொல்கிறாளே நம்ம குழந்தைய நாளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிவிடுவோன்னா இங்கே காவேரி சொன்னதுனால விஜய் வந்து முடிவெடுக்கிறாங்க. இங்கே காவேரி இங்கே வீட்டுக்கு போனதும் சாரதா இருந்துட்டு என்னடி இவ்வளவு லேட் ஆச்சு, இன்ன வரைக்கும் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அம்மாவை பார்த்துட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனேவும் இங்கே சாரதா இருந்துட்டு அம்மாவை பார்த்துட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம்மா நாளைக்கு மதர்ஸ் டே ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதில் அம்மாவும் கலந்துக்கணும்ல, அதுக்காக தான் அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்தேன், பிறகு இன்னைக்கு மாதிரி நாளைக்கு ஸ்கூலுக்கு வரலனா அப்படின்ட்டு காவேரி சொல்கிறாங்க. சாரதா இருந்துட்டு ஏண்டி அதுக்கு காவேரியோட அம்மா வேணும்லடி, அம்மாவுக்கு அம்மா இல்லாமல் எப்படி அந்த குழந்தை கலந்துக்குவா அப்படின்னு சாரதா காவேரி கிட்ட கேட்குறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு அதுதான்மா நான் பிரின்ஸிபல் கிட்ட பேசிட்டேன், அம்மாவோட அம்மாவா நானே அந்த ஃபங்க்ஷனில் காம்படிஷனில் எல்லாம் கலந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொன்னதும் சாரதாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னடி சொல்கிற உண்மையாவா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆமாம்மா அம்மா மேலே என்னமோ எனக்கு என்ன புரியாத ஒரு உணர்வு, அவகிட்ட பேசினா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அவள் வருத்தப்பட்டா எனக்கும் அவ்வளோ வருத்தமாக இருக்குது, அதனால தான் நானே பிரின்ஸிபல்கிட்ட பேசி நானே அம்மாவோட அம்மாவா அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதா சொல்லிட்டேம்மா, அம்மா மட்டும் அவங்க அம்மா இல்லாமல் அந்த ஸ்டேஜில் ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டா நல்லா இருக்காதுல்ல, அதனால தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க. உடனே சாரதா இருந்துட்டு நல்லது பண்ணடி நல்லது பண்ண அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த விஜய் கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு சாரதாவுக்கு அவ்வளவு மனசுக்குள்ள சந்தோஷம். உடனே சாரதா இருந்துக்கிட்டு விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. விஜய் கால் பண்ணணும், என்னத்தை கால் பண்ணியிருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே விஜய் கேட்டதும் சாரதா இருந்துக்கிட்டு இல்லை தம்பி ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும் தம்பி, அதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அம்மு எப்படி இருக்கா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அம்மு இப்போ நல்லா இருக்காத்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொன்னதும் என்ன சந்தோஷமான விஷயம்னு கேட்குறாங்க. உடனே சாரதா இருந்துக்கிட்டு அதாவது நாளைக்கு அவங்க ஸ்கூலில் மதர்ஸ் டே ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு காவேரி சொன்னால அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆமாத்த சொன்னா, ஆனால் பாவம் காவேரி தான் அவளை நாளைக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு கலந்துக்க சொன்னான், ஆனால் அம்மா எப்படி அதில் கலந்துக்குவா, ஏற்கனவே அதை நினச்சி தான் அவளுக்கு காய்ச்சலே வந்திருக்கு, மறுபடியும் எல்லாரையும் பார்த்து அவளுக்கு மறுபடியும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா எனக்கு பயமாக இருக்குது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாங்க. உடனே சாரதா இருந்துக்கிட்டு நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க தம்பி, அதை தான் சொல்கிறதுக்கு தான் நான் கால் பண்ணியிருக்கேன், பாருங்க அவளோட அம்மாவோட அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்க போகிறா அப்படின்னு சாரதா சொன்னதும் என்னதை சொல்கிறீங்க ஒன்றும் புரியலை அப்படின்ட்டு விஜய் கேட்குறாங்க. உடனே இங்கே சாரதா இருந்துக்கிட்டு தம்பி காவேரி அம்மாவோட அம்மாவா ஸ்கூல் காம்படிஷனில் பேர் கொடுத்துருக்காளாம், அவளே என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு நிஜமாவா அத்தை அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆமாம் தம்பி இப்போ தான் அவள் என்கிட்ட பேசும்போது சொன்னா, எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, கடவுள் பார்த்தியா அம்மா பிள்ளைய நாம பிரிச்சாலும் வச்சாலும் கடவுள் வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சுட்டான் பார்த்தியா அப்படின்ட்டு சாரதா சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதை மட்டும் என்கிட்ட காவேரி சொல்லவே இல்லை அப்படின்ட்டு விஜய் சொல்கிறாங்க. நாளைக்கு அம்முக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லாமல் இருந்திருப்பா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சாரா சொன்னதும் சரிங்க அம்மு இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டான்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பா, எனக்கு வேற என்ன வேணும், அம்மாவோட அம்மாவா காவேரியே கலந்துக்கிறா, அவளோட அம்மாவே கலந்துக்கிறப்போ எனக்கும் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் விஜய் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. அத்தை அவள் என்ன சொன்னா தெரியுமா, அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அம்மா இல்லாமல் எனக்கு அந்த நாளே போக மாட்டேங்க, அம்மாவை அவங்க கூட அனுப்பவே எனக்கு மனசு வரல, அதனால் அம்மா எனக்கு தத்து கொடுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்குற அத்தை அப்படின்னு விஜய் சொன்னதும் சார் வந்துட்டு அப்படியா கேட்டா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அத்தை அவளுக்கு அம்மாவை பிரிஞ்சு இருக்கவே மனசு வரலையாம், ஆனால் என்ன கொஞ்சம் கூட அவளுக்கு ஞாபகமே வரமாட்டேங்குது அத்தை, அதுதான் என்னால் ஏற்றுக்கவே முடியலை அப்படின்னு விஜய் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவளை தத்து கொடுத்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அதான் அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களா, அவங்களை கல்யாணம் முடிச்சுட்டு நீங்கள் சந்தோஷமா இருங்க, அம்மாவை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறா. அதெல்லாம் கொடுக்க முடியாது, என் பொண்ணு தான் எனக்கு உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்லிட்டேன், இனிமேலும் இது மாதிரி பேசாதீங்க, அம்மாவை பார்க்க வரேன்னா வந்துட்டு போங்க, அம்மா என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் அப்படின்ட்டு இங்கே விஜய் சொன்னதும் தம்பி நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்க, அவளுக்கு சீக்கிரமாகவே பல ஞாபகம்லாம் வந்துடும்,
அவள் சீக்கிரமாகவே நல்லா ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து விஜய்க்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அந்த நம்பிக்கையோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி தம்பி ஃபோனை வச்சிடுறேன் அப்படின்ட்டு சாரதா ஃபோனை வச்சிடுறாங்க. சாரதா ஃபோனை வச்சதும் விஜய்க்கு வேற ஒருத்தவங்கிட்ட இருந்து ஃபோன் வருது. உடனே யாருன்னு சொல்லிட்டு விஜய் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. உடனே அந்த பக்கம் இருந்து நிவின் பேசுகிறாங்க. நிவின் நீங்களா என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்டதும் நிவின் இருந்துட்டு எப்படி இருக்கீங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. நிவின் குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அவளுக்கு என்ன அவளும் நல்லா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொன்னதும் நிவின் இருந்துக்கிட்டு நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாங்க. என்ன விஷயம் நிவின் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே பாருங்க அந்த பசுபதி அவன் பையன் இறந்து போனதுனால உங்களை ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு வெறியோடு இருக்கிறான்னு நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் கொஞ்சம் உஷாராகவே இருங்க. உங்கள் பொண்ணையும் சரி நீங்களும் சரி கொஞ்சம் உஷாராகவே இருங்க. காவேரியும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நிவின், இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நிவின் இருந்துக்கிட்டு அதான் எங்கள் அம்மா இருக்காங்கல்ல, எங்கள் அம்மா மூலமாக எனக்கு தெரிய வந்துச்சு அந்த ராகவ் இந்த விஜய்னால தான் இறந்து போயிட்டான் அப்படின்னு பசுபதி கொலை வெறியோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான் அவங்க குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன், அதனால தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு நிவின் சொன்னதும் சரிங்க நிவின் நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம், நான் அவங்கள பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. உடனே நிவின் எப்போ நிவின் இங்கே வர போகிறீங்க, உங்களை பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்டதும் எனக்கும் உங்களை பார்க்கணுன்னு தான் ஆசை விஜய், ஆனால் என்னால் வர முடியல, டைம் கிடைக்க மாட்டேங்குது, வேலை அவ்வளோ பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு சீக்கிரமாக மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க நீங்கள் நல்லா குழந்தையும் காவேரியும் பார்த்துக்கோங்க, அந்த பசுபதி மறுபடியும் ஏதாவது பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து மறுபடியும் சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு சரிங்க நிவின் நீங்கள் சொல்லிட்டீங்களே நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே விஜய் யோசித்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பசுபதி இத்தனை நாள் தான் நம்மளை சுற்றி சுற்றி அடிச்சுக்கிட்டு இருப்பான், நம்ம காவேரியோடு சேர்ந்து வாழணும்னு நினைக்கும் போதெல்லாம் அவன் இடையில வந்து ஏதாவது பண்ணிட்டு போயிடுறானே, ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு விஜய் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ குழந்தைய பார்க்குறாங்க. குழந்தை அப்படியே தூங்கிட்டு இருக்குது. தூங்கிட்டு இருக்கும்போது அம்மு உன் அம்மாவே உன் கூட மதர்ஸ் டே ஃபங்க்ஷனில் கலந்துக்க போகிறாடா, இப்போ பாரு எனக்கே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, உங்கள் அம்மா உன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காடா, நீ தான் அவளோட குழந்தைனே தெரியாமல், குழந்தைன்னு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், அவள் உன்னை தனியாகவே விட மாட்டா, உன்னை அவ்வளோ தூரம் பாசமாக அக்கறையாக கவனிச்சுக்கிடுவாடா அப்படின்னு விஜய் வந்து அம்மா தூங்கிட்டு இருக்கும்போது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிறகு விஜய் தூங்கிடுறாங்க. மறுநாள் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க விஜய். காவேரி வந்து ஸ்கூலுக்கு கூட்டு வர சொல்லியிருக்காங்கல்ல அம்மாவை, அதனால இங்கே ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. அம்மா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், அங்கே போனால் ஃபங்க்ஷன் நடக்கும், எல்லாரும் அவங்க அம்மாவோட கலந்துக்குவாங்க, நான் மட்டும் தனியாக இருக்கணும், நான் போக மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை விஜய்கிட்ட ரொம்ப அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. உடனே விஜய் இருந்துக்கிட்டு அம்மு நீ ஸ்கூலுக்கு போனேன்னு நினச்சிக்கோ, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய சமாதானப்படுத்துறாங்க. என்னப்பா சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கேட்குது. ஸ்கூலுக்கு போனால் தானே தெரியும் அந்த சர்ப்ரைஸ், நீயும் கலந்துக்க போகிற உங்கள் அம்மாவோட சேர்ந்து அந்த ஃபங்க்ஷனில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் என்னப்பா சொல்கிறீங்க, அம்மா அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாண்டா அம்மா அந்த ஃபங்க்ஷனில் உங்களை கலந்துக்க போகிறாங்க, நீ ஸ்கூலுக்கு போனால் தானே உனக்கு அதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இங்கே அந்த குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இங்கே சாரதா இருந்துக்கிட்டு காவேரி கிட்ட ஏய் நானும் இன்றைக்கி உங்கள் ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வரேன்டி, நீயும் அம்மாவும் அந்த காம்படிஷனில் கலந்துக்கிறல அதெல்லாம் நான் பார்க்கணும்டி அப்படின்ட்டு சாரதா வந்து இங்கே காவேரி கிட்ட சொன்னதும் எதுக்குமா நீ இங்கே இருமா நான் அப்போ போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. இல்லை என்னை கூட்டு போ அப்படின்னு சொன்னதும் சாரதாவும் காவேரியும் உங்கள் ஸ்கூலுக்கு வர்றாங்க. இங்கே விஜயும் அம்மாவும் ஸ்கூலுக்கு வந்து இறங்கிடுறாங்க. உடனேவும் அப்பா ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னீங்களே சொல்லுங்கப்பா அப்படின்ட்டு கேட்டதும் நீ கிளாஸ்க்கு போனால் தானே உனக்கு அந்த சர்ப்ரைஸ் வந்து தெரிய வரும், நீ ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் அம்மு கிட்ட சொல்கிறாங்க. உடனேவும் அந்த இடத்துக்கு காவேரியும் வந்ததும் வா அம்மு போகலாம் அப்படின்ட்டு கூட்டு போயிடுறாங்க அம்முவை. இங்கே சாரதா வந்துட்டு விஜய் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அத்தை இதெல்லாம் என்னால் நம்பவே முடியல, காவேரி அவள் குழந்தைனே தெரியாமல் அவளுக்கு அம்மாவை அந்த காம்படிஷனில் கலந்துக்க போகிறா, அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அத்தை, அதை பார்க்குறதுக்காகவே நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவங்க ரெண்டு பேரும் எப்படி இந்த காம்படிஷன்லாம் கலந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு இங்கே விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாரதா இருந்துக்கிட்டு ஆமாம் தம்பி எனக்கும் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, அதனால தான் நானும் அவள் கூட வந்தேன் அப்படின்ட்டு சாரதாவும் சொல்கிறாங்க. இங்கே விஜய் சாரதாவும் அங்கே போயிட்டு உட்காந்துருக்காங்க ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல. இங்கே காவேரியோட அவங்க அம்மா காவேரி மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொன்னதும் எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. இந்த நேரத்தில் அந்த அம்மாவுக்கும் அதிர்ச்சியாக இருக்குது, என்ன மிஸ்ஸு அவங்க அம்மாவா இந்த இதில் கலந்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இங்கே அம்மா இருந்துட்டு அப்பா நீங்கள் சொன்னீங்களே அந்த சர்ப்ரைஸ் இதுதானா, காவேரி மிஸ் தான் என் அம்மாவா அந்த காம்படிஷன்லாம் என் கூட கலந்துக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை கேட்குது. விஜய் இருந்துட்டு ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு சைகை காமிக்கிறாங்க. இங்கே காவேரியோட குழந்தையும் ஸ்டேஜுக்கு போகிறாங்க. அங்கே நிறைய குழந்தைங்களும் அவங்க அம்மாவும் இருக்கிறாங்க. அங்கே காவேரியும் அவங்க குழந்தையும் காம்படிஷன்லாம் கலந்துக்கிட்டு நிறையா வின் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு விஜய்க்கும் சாரதாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது நிஜமாவே நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் மாப்பிள்ள, அவள் உங்களையும் ஏற்றுக்கிட்டா நல்லா இருக்கும்ல மாப்பிள்ள, அது எப்படி அவள் உங்கள் குழந்தைய தத்தெடுக்கணும்னு நினைக்கிறா, ஆனால் உங்களை ஏற்றுக்க மாட்டாலாம், பேசாமல் அவளுக்கு குழந்தைக்காக அவள் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, அதை மட்டும் ஏன் செய்ய மாட்டேக்கா, அதில் ஏன் பிடிவாதம் காட்டுறானே ஒன்றுமே புரியல மாப்பிள்ள
அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வருத்தப்படுறாங்க. விஜய் வந்துட்டு, "ஆமா அத்த, என்ன பத்தி அவளுக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் வரலன்னு நினைக்கும்போது எனக்கே வருத்தமா இருக்குது அத்த" அப்படின்னு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அம்முவ அவன் இப்படி பாத்துக்கிறத பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா அவ அம்மா இல்லாம எவ்வளவு வருத்தப்பட்டா, எவ்வளவு ஏங்கிக்கிட்டு இருந்தான்னு எனக்கு தான் தெரியும் அத்த. அத பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.